ரைட் வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம ஹேஷ் டேபிள்ஸை பற்றி படிக்க போகிறோம். நான் யோசித்தேன், சரி ஓகே டைரெக்டாக சின்டாக்ஸ் பற்றியே சொல்லிட்டு போயிடலாமே அப்படின்னு. அது ஒரு 5 மினிட்ஸ் 6 மினிட்ஸ் வீடியோ தான் இருக்கும். பிகாஸ் இட்ஸ் ப்ரிட்டி சிம்பிள் டு எக்ஸ்பிளைன் வாட் அ ஹேஷ் டேபிள் இஸ். ஆனால் அப்படி செய்யாமல் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் அப்ரோச்சாக போகலாமே அப்படின்னு. நான் தான் பழைய வீடியோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஏன் எதுக்கு அந்த மாதிரி ஒரு அப்ரோச்சில் தான் எல்லா வீடியோஸுமே என்னோடது இருந்திருக்கும். So I wanted to like do it the same way for hash tables. சரிங்களா? யாராச்சும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கிறீங்க ஆர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஆல்கரிதம்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நல்லாவே இந்த செக்ஷனை ஸ்கிப் பண்ணிட்டு நல்லாவே இந்த செக்ஷனை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் அந்த சின்டாக்ஸை மட்டும் டைரெக்டாக போய் பார்த்துடலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் படிக்கல அப்படின்னா ஐ ஹோப் திஸ் explanation moving forward would be a bit helpful. With that said, let's start. இப்போ நம்ம வந்து ரெண்டு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ஆல்ரெடி நம்ம சூப்பர் தெளிவாக பார்த்துட்டோம், which is nothing but அரேஸ். சரிங்களா? ரெண்டாவது விஷயமும் நம்ம ஓரளவுக்கு பார்த்தோம், ஆனால் நான் அந்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல, which is nothing but a linked list. உடனே ஒரு மணி அடிக்குமே பிரெயின்குள்ள, எங்க நம்ம பார்த்தோம் கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம். I'll give you 2 seconds time. 1 2. It's nothing but in the free list. நான் ஞாபகம் இருக்குங்களா, ஹீப்பை பத்தி உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஹீப் எப்படி அவங்களோட மெமரி அலோகேட் பண்றாங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் primitive allocators uses a data structure called a free list. It is a type of linked list actually. சரிங்களா? இப்போ எதுக்கு சம்பந்தமே இல்லாம இதை ரெண்டையும் சொல்றேன் அப்படின்னா சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம அரேஸை பத்தி பார்ப்போம். சரிங்களா? இப்போ லெட்ஸ் சே நம்ம கிட்ட ஒரு 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. 1 2 3 4 5. நான் அதில் நம்பர்ஸும் போடுறேன். சரிங்களா? இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, எனக்கு ஒரு அரேவை ஆக்சஸ் பண்ணணும்னா நான் டக்குன்னு ஆக்சஸ் பண்ணிடலாம். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இந்த எலமெண்ட் தான் வேணும்னா உங்களுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்குங்களா? நமக்கு அந்த பேஸ் அட்ரஸ் தெரிஞ்சா போதும், நமக்கு அந்த பர்டிகுலர் எலிமெண்ட்டோட சைஸ் தெரிஞ்சா போதும், நம்ம எத்தனாவது எலிமெண்ட் வேணுங்கிறதும் தெரிஞ்சா போதும், நம்ம ஆட்டோமேட்டிக்கா அந்த பர்டிகுலர் எலிமெண்ட்டை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஞாபகப்படுத்தி பாருங்க நான் என்ன சொன்னேன்னு. பேஸ் அட்ரஸ் பிளஸ் சைஸ் ஆஃப் அ பர்டிகுலர் எலிமெண்ட் டைம்ஸ் த இண்டெக்ஸ் will give you the particular elements address. அப்போ உங்களுக்கு அந்த அட்ரஸ் கிடைச்சிச்சுன்னா நீங்க அழகா டீரெஃபரன்ஸ் பண்ணிடலாம். சரிங்களா? இதுக்கு ஒரு டேர்ம் சொல்லுவாங்க டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல. இட்ஸ் கால்ட் அஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டி. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, எனக்கு இந்த எலிமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணணும்னா எவ்வளோ நேரத்துக்குள்ள என்னால் பண்ண முடியும், அதாவது எவ்வளோ குவிக்காக என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்ற ஒரு பேசிஸ் தான் டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன், இந்த ஃபார்முலா எனக்கு தெரிஞ்சா போதும் என்னால் எலமெண்ட்டை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிடலான்னு. இன்னும் அதாவது டு டெல் இட் இன் அதர் வேர்ட்ஸ், நான் ஒரு எலிமெண்ட்டாக நான் தேடிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. கரெக்டுங்களா? எனக்கு ஒரு எலிமெண்ட்டோட ஆக்சஸ் பொசிஷனோ அது எவ்வளோ சைஸ் இருக்குதுன்னோ ஒரு பேஸ் அட்ரஸும் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்னால் ஈஸியாக அந்த பர்டிகுலர் எலிமெண்ட்டுக்கு டக்குன்னு போக முடியும். கரெக்டுங்களா? அப்போ கேன் வி கால் இட் அஸ் இன்ஸ்டன்ட்? ஏன்னா டக்குன்னு நம்ம எந்த எலிமெண்ட்டையுமே பார்க்காம அந்த பர்டிகுலர் எலிமெண்ட்டை போய் நம்ம ஆக்சஸ் பண்றதுக்கு நம்ம இன்ஸ்டன்ட்னு சொல்லலாம்ல. இதுக்கு ஒரு டைம் காம்ப்ளெக்சிட்டி இருக்குது, விச் இஸ் நத்திங் பட் O of 1. சரிங்களா? ஓங்கிறது இந்த பிகோ நோட்டேஷன் வாங்க. பிகோ நோட்டேஷன்ங்கிறது என்னன்னா எக்ஸாக்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு. ஆக்சுவலி என்ன வாட் ரெண்டுமே சொல்றேன். 3 வகையான டைம் காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்குதுங்க. தீட்டா, ஒமேகா, அதுக்கப்புறம் பிகோ. சரிங்களா? இப்ப தீட்டாங்கிறது எனக்கு இதை தாண்டி என்னால அந்த பர்டிகுலர் ஆக்சஸ் நடக்காது அப்படின்னு கேரண்டி பண்றது, விச் இஸ் அட்மோஸ்ட்பாங்க. சரிங்களா? ஒமேகாங்கிறது அட்லீஸ்ட் மினிமம், அதாவது இது வந்து மேக்ஸ், இது வந்து மினிமம், இது எக்ஸாக்ட். சரிங்களா? ஆக்சுவலி யூ நோ வாட், ஐம் டெல்லிங் இட் இன் த ராங் சென்ஸ். லெட் மீ கரெக்ட் மை செல்ஃப். ஓகே, தீட்டாங்கிறது இட் இஸ் எக்ஸாக்ட்
ஆக்சஸ்ங்க. இது வந்து பிக் ஓங்கிறது இட் இஸ் நோ கிரேட்டர் தென், அதுக்கப்புறம் இது வந்து நோ லெஸ்ஸர் தென். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ எனக்கு வந்து ஓ ஆஃப் ஒன்னுனா இந்த ஓ ஆஃப் ஒன்னுக்கு மேல இந்த ஆக்சஸ் கண்டிப்பா போகாது, எக்ஸ்பென்சிவா போகாது அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த ஓ ஆஃப் ஒன்னுங்கிறாங்க. இப்போ ஒமேகா நான் இங்க போட்டிருந்தேன்னா, அதாவது ஓ ஆஃப் ஒன் இதுக்கு மேல போகாதுன்னு சொல்றத ஒமேகா ஆஃப் ஒன்னுங்கிறது அதுக்கு கீழே போகாது. அதாவது இது எப்படி சொல்றேன்னா அட்மோஸ்ட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, இது அட்லீஸ்ட்னு சொல்லுவாங்க. இப்ப தீட்டாங்கிறது என்னன்னா எக்ஸாக்டா நான் வந்து மேலன்னு சொல்லல, நான் வந்து ஒரு கீழன்னு சொல்லல. ஐம் நாட் டிஃபைனிங் அ சீலிங், ஐம் நாட் டிஃபைனிங் அ ஃப்ளோர், ஐம் டிஃபைனிங் த எக்ஸாக்ட் டைம் இட் டேக்ஸ். அதனால தான் மோஸ்டா தீட்டா யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஓ நோட்டேஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இது உங்களுக்கு சுத்தமா புரியலன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைனுங்க. ஐ எம் நாட் கோயிங் டு கோ டீப் இன் டு திஸ், ஏன்னா இதுக்கும் நம்மளோட ஹேஷ் டேபிளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கிவ் யூ அ பிரீஃப் அபவுட் வை வி யூஸ் ஓ. அந்த ஓ நோட்டேஷன் ஏன் நம்ம யூஸ் பண்றோங்கிறதுக்காக தான் சொல்ல வந்தேன். உங்களுக்கு அது புரியலன்னா சிம்பிளா சொல்லணும்னா, இது நம்ம என்ன எலிமெண்ட்டை ஆக்சஸ் பண்றோம்னு சொல்லக்கூடிய ஒரு பெஞ்ச் மார்க்கிங் மெக்கானிசம். நம்மளோட எலிமெண்ட்டை வந்து ஒன்னொன்னா செக் பண்றோமா இல்ல சக்குன்னு செக் பண்றோமா அப்படின்னு. ரஜினி சார் தான் சொல்லுவாங்களே, நான் யானை இல்லை குதிரை சக்குன்னு எந்திரிச்சு போயிடும் மாதிரி இது சக்குன்னு ஆக்சஸ் பண்ற மெக்கானிசத்தை தான் நம்ம இங்க வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி கீழே சொல்றோம். சரிங்களா? இப்போ நான் ஏன் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா, ஆக்சஸுக்கு நான் இங்கேயே எழுதுறேன், அரேஸ் வந்து இங்கே நான் வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி டிசின்னு போடுறேன். ஆக்சஸ்க்கு இட் வில் டேக் ஓ ஆஃப் ஒன். சரிங்களா? இப்போதைக்கு இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இப்போ இதை ரிமூவ் பண்ணிட்டு லெட் மீ டாக் அபவுட் சம்திங் கால்ட் அஸ் இன்சர்ஷன். நான் இங்கே திரும்பி எழுதிடுறேன், அரே ஓ ஆஃப் ஒன். சரிங்களா? இப்போ இன்சர்ஷனை பற்றி பார்ப்போம். இப்போ இன்சர்ஷன் அதே நம்ம எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ நம்ம வந்து டைனாமிக் அரேவை எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். பிகாஸ் ஆப்வியஸ்லி நம்ம ஸ்டாட்டிக் அரேவை நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல இன்சர்ஷனுக்கு. ஸோ அதே 1 2 3 4 5 இந்த எலிமெண்ட்ஸ் இங்கே வச்சுப்போம். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், கடைசியாக ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணுறேன், 6ன்னு. வெறும் கடைசி தான் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ பெருசாக எனக்கு வந்து என்ன சொல்கிறது, டைம் எடுத்துக்காது. ஏன்னா நான் கடைசியாக தான் நான் எலிமெண்ட்டை ஆட் பண்ணுறேன். அப்போ எனக்கு வந்து கடைசியாக ஆட் பண்ணுறப்ப எனக்கு ஓ ஆஃப் ஒன் தான் ஆகும். ஏன்னு சொல்லட்டுங்களா? ஏன்னா இன்ஸ்டன்ட் எலிமெண்ட் ஆக்சஸ் தான். நீங்கள் வந்து ஒரு எலிமெண்ட்டை கடைசியாக ஆட் பண்ணுறச்ச இங்கே இருக்கிற எந்த எலிமெண்ட்டையும் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டீங்க. கரெக்டாக? அப்போ அது ஓ ஆஃப் ஒன் தான், எக்ஸ்க்ளூடிங் த மெமரி அலோகேஷன் டைம். அந்த மெமரி அலோகேஷன் டைமை பற்றி நான் இங்கே பேசலை, இந்த அரேக்குள்ளே நடக்கிற விஷயத்தை மட்டும்தான் நான் இங்கே பேசுகிறேன். சரிங்களா? ஆனால் இப்போ என்னன்னா, இதே அரேவை எடுத்துப்போமே, இதே அரேவை எடுத்துப்போம். 1 2 3 4 5. அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஆட் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. நான் இங்கே ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே ஆட் பண்ணுறேன். அதாவது இந்த நம்பர் 3ங்கிற இண்டெக்ஸ் நம்பர் 2ல நான் என்னோட புது எலமெண்ட் ஆட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த பர்டிகுலர் எலமெண்ட் இங்கே புதுசாக ஆட் ஆகி 6ன்னு வருமா? அப்போது இண்டெக்ஸ் 2 இவனுக்கு தானே போகும், இந்த எலமெண்ட்டுக்கு தானே போகும். இந்த அத்தனை எலிமெண்ட்டும் ஒரு ஒரு இண்டெக்ஸா ரைட் சைடில் ஷிஃப்ட் ஆகும். கரெக்டுங்களா? இட்ஸ் கோனா ஷிஃப்ட் ஒன் இண்டெக்ஸ் டுவர்ட்ஸ் த ரைட். அப்போ இங்க எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குதோ அவ்வளோ எலமெண்ட்ஸும் ரைட்ல ஷிஃப்ட் ஆகுமா? ஏன்னா 3 மட்டும் ஷிஃப்ட் ஆகாது, 3க்கு பதில் 4ம் ஷிஃப்ட் ஆகும், 4க்கு பதில் 5ம் ஷிஃப்ட் ஆகும், எல்லா எலமெண்ட்ஸும் ஷிஃப்ட் ஆகும். அப்ப இங்க எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குதோ அவ்வளோ எலமெண்ட்ஸும் இங்க ஷிஃப்ட் ஆகும். இங்க 3 எலமெண்ட்ஸ் இருக்கு, அப்ப நான் இங்க ஓ ஆஃப் 3ன்னு சொல்லலாமா? கரெக்டுங்களா? ஏன்னா 3 எலமெண்ட்ஸ் நமக்கு இங்க யூஸ் ஆகுது. 3 எலமெண்ட்ஸ் நான் தள்ளினாதான் என்னால் இந்த எலமெண்ட் இங்க நீங்க வைக்க முடியும். அப்போ இதை நம்ம ஜென்ரலா எப்படி சொல்லலாம்? If there are n elements after an index x, the time complexity it takes to shift would be O of n. கரெக்டுங்களா? ஏன்னா n எலமெண்ட்ஸ் அந்த எக்ஸுங்கிற இண்டெக்ஸை தாண்டி இருக்கும்போது அது எல்லாமே ஷிஃப்ட் ஆனாதான் அந்த எக்ஸுங்கிற இண்டெக்ஸ்குள்ள என்னால் புது எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ண முடியும். அப்போ என்னன்னா இன்சர்ஷன் இஸ் கோனா பி அ பிட் ஸ்லோவர். இதுல இருந்து நான் என்ன சொல்ல வர ட்ரை பண்றேன்னா, inserting an element in the middle of an array or a dynamic array you could say is going to be a bit slower. சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்சர்ஷன் பொறுத்த வரைக்கும் O of n தான். இதே தான் டிலீஷனுக்கும். இப்போ டிலீஷன் வந்து யோசிச்சு பாருங்களேன், நான் இந்த எலமெண்ட்டை இப்போ 6ன்னு வச்சிருக்கிறேன்,
இந்த 6ங்கிற எலமெண்ட்டை நான் டிலீட் பண்ணிடுறேன் இப்போ, சரிங்களா? அப்போ என்ன ஆகும்? இந்த எலமெண்ட் இருக்கிறது போயிருச்சுன்னா இவங்க இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? இட் இஸ் கோயிங் டு ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் லெஃப்ட் தானே. ஏன்னா இந்த எலமெண்ட் போயிருச்சுன்னா இனிமேல்ட்டு 3 தான் செகண்ட் இண்டெக்ஸ் ஆகும், தேர்ட் இண்டெக்ஸ்லேருந்து செகண்ட் இண்டெக்ஸாக மாறும், ஃபோர்த் இண்டெக்ஸ்லேருந்து இவர் தேர்ட் இண்டெக்ஸாக மாறுவார். புரியுதுங்களா? ஸோ அப்படி ஷிஃப்ட் ஆகிறதுனாலையும் நமக்கு என்ன ஆகும்? ஓ ஆஃப் என் தான் ஆகும். எவ்வளோ எலமெண்ட்ஸ் நடுவில் நம்ம டிலீட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த பக்கத்தில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே புதுசாக மாற்றப்படும். அப்போ டிலீஷனுக்குமே அது ஓ ஆஃப் என்ன ஆகுங்களா? இது ஏன் நான் இத்தனையும் சொல்ல வரேன்னா, ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சருக்கும் ஒரு ப்ரோஸும் இருக்குது, ஒரு கான்ஸும் இருக்குது. அதாவது அரேஸ் ஆர் சூப்பர் ஃபாஸ்ட் at accessing a certain element and they are super fast at inserting or deleting the last element. Any element that you perform in between the array or a vector, அது உங்களுக்கு O of nங்கிற டைம் காம்ப்ளெக்சிட்டியை தான் கொடுக்கும். சரிங்களா? இப்போ நம்ம அரேஸை பற்றி பார்த்துட்டோம். நம்ம லிங்க் லிஸ்ட் கீழே வருவோம். சரிங்களா? லிங்க் லிஸ்ட் வந்து அது ஒரு தனி டேட்டா ஸ்ட்ரக்சர்னு வைங்களேன். உங்களுக்கு ஆல்ரெடி லிங்க் லிஸ்ட்டை பற்றி ஒரு ஓவர்வியூ கொடுத்துருப்பேன். பட் லிங்க் லிஸ்ட்னா நீங்கள் அரேஸில் பார்த்த மாதிரி எலமெண்ட்ஸ் வில் நாட் பி நியர் டு ஈச் அதர். நான் அரேஸில் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், த எலமெண்ட்ஸ் வில் ஆல்வேஸ் பி கண்டிகுவஸ். அந்த வார்த்தை நான் அடிக்கடி யூஸ் பண்ணியிருப்பேன், கண்டிகுவஸ் அப்படின்னு. சரிங்களா? ஸ்பெல்லிங் தப்பாக இருந்தால் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் அதை திருத்திக்கிறேன். ஏன்னா எனக்கு நான் இப்போ டைரெக்டாக என்ன மைண்டில் வந்துச்சோ அதை எழுதுனேன். பட் யா, அந்த மெமரி லொகேஷன்ஸ் ஒன்றுக்கு அப்புறம் இன்னொன்றில் தான் ஒரு எலிமெண்ட்டும் உட்காந்துருக்கும். சரிங்களா? லிங்க் லிஸ்ட்ல என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா அந்த மாதிரி நடக்காது. லிங்க் லிஸ்ட்ல ஒரு மெமரி லொகேஷன்ல ஒரு எலிமெண்ட்டும் சம்மந்தமே இல்லாத இன்னொரு மெமரி லொகேஷன்ல இன்னொரு எலிமெண்ட்டும் இருக்கும். அப்ப எப்படி அதை ரெண்டுத்தையும் அதாவது மீட் பண்ண வைப்பீங்க அப்படின்னா, அந்த எலிமெண்ட்டுக்குள்ளேயே நீங்க ஒரு பாயிண்டரை வச்சிருவீங்க. யாருக்குன்னா அடுத்த எலமெண்ட் எங்க போக போகுது அப்படிங்கிற பாயிண்டருக்குள்ள. ஸோ இந்த டேட்டாக்குள்ள என்ன வைப்பீங்கன்னா அந்த நம்பரையும் வைப்பீங்க, அதுக்கப்புறம் அந்த நெக்ஸ்ட் எலமெண்ட் போகக்கூடிய பாயிண்டர் எங்கன்னு வைப்பீங்க, அந்த அட்ரஸ் எங்கன்னு வைப்பீங்க. அப்ப என்ன ஆயிரும்? ஒரு சங்கிலி மாதிரி ஃபார்ம் ஆயிருமா? இந்த எலமெண்ட் அவங்களோட வேல்யூவும் வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு இருக்கிற நெக்ஸ்ட் எலமெண்ட்டை நீங்க போய் ஆக்சஸ் பண்ணணும்னா அவங்க எங்க போய் பண்ணணும்னு சொல்லிடுவாங்க. அதாவது இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஒரு ட்ரெஷர் ஹண்ட் பண்றீங்கன்னா அந்த ட்ரெஷர் ஹண்ட்ல ஒரு க்ளூவும் அடுத்த க்ளூ எங்க போகுங்கிறதுக்காக அந்த இன்ஃபர்மேஷனை வச்சிருப்பாங்கல்ல. ஏன்னா கடைசியில தான் உங்களுக்கு அந்த ட்ரெஷர் இருக்கும். லிட்ரல் சென்ஸ்ல இது நீங்க அதை கம்பேர் பண்ண முடியாது, பிகாஸ் இங்க நம்ம இது ட்ரெஷர் ஹண்ட் பண்ணல. பட் யூ கெட் த பாயிண்ட். ஃபர்ஸ்ட் க்ளூல நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் டேட்டா கிடைச்சிரும். அதுக்கப்புறம் அந்த நெக்ஸ்ட் க்ளூ வேணும்னா அந்த நெக்ஸ்ட் க்ளூ எங்க போகணுங்கிற அந்த ஒரு ஹிண்ட்டும் கொடுப்பாங்க. அந்த ஹிண்ட் தான் இங்க பாயிண்டர். ஸோ கடைசியில் என்ன ஆகும்னா, இது போயிட்டே இருந்துட்டு கடைசி எலமெண்ட்ல மட்டும் எப்படி இருக்குன்னா, இப்போ லெட்ஸ் சே நம்ம இன்னொரு எலமெண்ட்ல நம்ம பாயிண்ட் பண்றோம். இது 0x142ங்கிற ஒரு அட்ரஸ்ல இருக்குதுன்னு வச்சுக்குவோம். இவங்க இங்க பாயிண்ட் பண்றாங்க. இந்த எலமெண்ட்டுக்குள்ள என்ன எழுதியிருக்கும்னா 2ங்கிறது எழுதியிருக்கும். அந்த பாயிண்டர் வந்து 0x142ன்னு எழுதியிருக்கும். சரிங்களா? இப்போ இது கடைசி எலமெண்ட்டை நம்ம அசியூம் பண்ணிப்போம். இங்க 3ன்னு ஒரு எலமெண்ட் இருக்கும், ஆனா இங்க யாருமே இருக்க மாட்டாங்க. which would be like null or என்ன சொல்றது, null ptr. நீங்க C++ல இருந்து வரீங்கன்னா null pointer or null ptr, இது ரெண்டுமே யூஸ் ஆகும். சரிங்களா? அதாவது என்ன சொல்ல வருதுன்னா, this would be my end of that particular structure. இதுக்கப்புறம் எனக்கு யாருமே நான் பாயிண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பிகாஸ் நான் தான் இந்த எலமெண்ட்லேயே கடைசி, இந்த ஸ்ட்ரக்சர்லேயே நான் தான் கடைசி எலமெண்ட் அப்படின்னு. இதுதான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சிம்பிளஸ்ட் லிங்க் லிஸ்ட்டுங்க. டபுளி லிங்க் லிஸ்ட்னு இருக்கு. டபுளி லிங்க் லிஸ்ட்னா இப்போ இந்த டைரக்ஷன்ல இருக்கிற பாயிண்டர்ஸ் தானே நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறேன். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு முன்னாடி யார் இருக்காங்கிறதும் ஒரு பாயிண்டரா இங்க யூஸ் பண்ணலாம். அப்போ இது என்ன ஆகும்னா 2 டேட்டாக்கு பதிலாக 3 டேட்டாவா ஆகும். இவங்களோட வேல்யூவும் இருக்கும், எனக்கு அடுத்த வர பாயிண்டர் யாருன்னு இருக்கும், எனக்கு முன்னாடி யார் இருக்குன்னு இங்க நோட் பண்ணிப்பாங்க. அது எதுக்குன்னா உங்களுக்கு ஃபாஸ்டர் ஆக்சஸ்க்குங்கிறதுக்காக. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு கன்ஃபியூஸ் அ லாட் ஹியர். ஸோ நம்ம நார்மலா சிங்கிள் லிங்க் லிஸ்ட்லயே வச்சுப்போம். சரிங்களா? இப்போ எதுக்கு இதெல்லாம் நான் சொல்ல வந்தேன்னா, திரும்பியும் இந்த டேபிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்காக தான் இதை சொல்லணும்னு வந்தேன். ஸோ நம்ம இங்கே லிங்க் லிஸ்ட்னே எழுதுவோமே. இப்போ இங்கே லிங்க் லிஸ்ட்ல எனக்கு வந்து ஒரு எலமெண்ட்டை இப்போ நான் ஆக்சஸ் பண்ணணுங்க, என்ன நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க? சரி, ஓகே, இப்போ எனக்கு இந்த நம்பர் 3 வேணும். சரிங்களா? ஐ நீட் டு கெட் த வேல்யூ ஆஃப் நம்பர் 3. எப்படி என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுத கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம். I'll give you 2 seconds. 1 2
இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்டர் நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஞாபகம் இருக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், ஒரு லிங்க் லிஸ்ட்னா நமக்கு அந்த ஹெட், இதுக்கு பேர் தான் ஹெட்டும்பாங்க. த ஸ்டார்ட் ஆஃப் த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் ஹெட்டும்பாங்க. இந்த ஹெட் பாயிண்டர் நம்மக்கிட்ட எப்போவுமே ஸ்டோரில் இருக்கும். கரெக்டுங்களா? நான் என்ன பண்ணுவேன், இந்த ஹெட் பாயிண்டர் ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணி, எக்ஸ்கியூஸ் மீ, இந்த ஹெட் பாயிண்டர் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி இவங்களோட எலமெண்ட் நம்மக்கிட்ட இருக்குதா, நம்ம எதிர்பார்க்குற எலமெண்ட் இவங்ககிட்ட இருக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். இல்லையா அடுத்த ஆள் யாருன்னு பார்ப்போம். அப்போ இங்கேருந்து இங்கே போவானா, அந்த ட்ராவர்சிங்கு, அந்த சர்ச்சிங் மெக்கானிசம் நான் சொல்கிறேன். அப்போ இங்கே பார்ப்போமா, இந்த 2ங்கிற எலமெண்ட் நமக்கு தேவையா, இல்லை. அப்போ அடுத்த எலமெண்ட்டை நோக்கி போவோம். 3ங்கிற எலமெண்ட் நமக்கு தேவையா, ஆமாம். ஸோ 3 நம்ம எடுத்துப்போம். சரிங்களா? என்ன நடந்தது இப்போ நான் சொல்கிறதுல, we just searched the entire list to find the element that we were looking for. கரெக்டுங்களா? அப்போ எனக்கு முன்னாடி எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குதோ நான் அத்தனை எலமெண்ட்டையும் கண்டிப்பா ஒரு தடவையாவது மீட் பண்ணி தானே நான் இங்க வந்திருக்கிறேன். அப்ப என்ன நடக்குது ஆக்சுவலா, I am traversing the number of elements before the element that I need to search for or to fetch for. அதுக்கு அரேல நான் என்ன சொன்னேன், ஒரு ஜெனரல் டேர்ம் O of exactly n, O of n. அப்போ traversing is not as simple as an array. It needs to go through the whole chain or the middle of the chain, anything. But some traversing has to happen. அதுதான் நான் சொல்ல வர ட்ரை பண்ணுறேன். அப்போ தான் நமக்கு அந்த எலிமெண்ட் கிடைக்கும். கரெக்டுங்களா? அதனால தான் நமக்கு இந்த லிங்க் லிஸ்ட்டில் ட்ரவர்சிங்கை வந்து O of nங்கிறோம். சரி, ஓகே, ட்ரவர்சிங் O of nன்னு வச்சுக்குவோமே. ஆனால் இப்போ இன்சர்ஷனை பற்றி பார்ப்போம். இன்சர்ஷன் எனக்கு ரொம்ப 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 ஒரு ஈஸியான விஷயம் அப்படிதான் நீங்க நினைப்பீங்க. அதுதான் இல்லை. ஏன்னா திரும்பவும் நீங்க ஒரு ஒரு எலமெண்டா நீங்க பார்த்துட்டு வந்தா மட்டும்தான் உங்களால புது எலமெண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க கடைசியான எலமெண்ட்டை ஸ்டோர் பண்ணாத வரைக்கும், அதாவது இதுக்கு பேர் டெய்லும்பாங்க. The end node and the first node are called as head and tail respectively. சரிங்களா? அந்த டெய்ல் நோட நீங்க ஸ்டோர் பண்ணாத வரைக்கும் உங்களால இன்ஸ்டண்டா இன்சர்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து சர்ச் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்க புதுசா இன்சர்ட் பண்ணுவீங்க. இன்கேஸ் நீங்க டெய்ல் நோட் வச்சிருந்தீங்க, டெய்ல் பாயிண்டர் வச்சிருந்தீங்கன்னா இட்ஸ் பிரிட்டி இன்ஸ்டன்ட். ஏன்னா நீங்க புதுசா டெய்ல் வைப்பீங்க, டெய்லுக்கு அப்புறம் நீங்க வந்து ஒரு புது நோட ஆட் பண்ணுவீங்க, இங்க இருக்கிற பாயிண்டரை மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணுவீங்க. ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு ட்ராவர்ஸ் இட். ஸோ இட் இஸ் டிபெண்ட் அப்பான் ஹவு மெனி டேட்டா யூ ஸ்டோர் பிஃபோர் ஹெட். அதுக்கு பேர் இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்பேஸ் கம்ப்ளெக்சிட்டின்னு. நீங்க இதை கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல எங்க போனாலும் பார்ப்பீங்க. இந்த டைமுக்கும் ஸ்பேஸுக்கும் எப்பவுமே என்ன சொல்றது, அது 8ஆம் பொருத்தம் சொல்லுவாங்களா இல்லை 7ஆம் பொருத்தம் சொல்லுவாங்களான்னு தெரியல. பட் தே ஆர் ஆல்வேஸ் ஆன் ஆப்போசிட் சைட்ஸ்ன்னு நான் சொல்ல வர்றேன். இப்போ டைமை நீங்கள் குறைக்கணும்னா நீங்கள் ஸ்பேஸை அதிகப்படுத்தணும். இப்போ நீங்கள் ஸ்பேஸை நீங்கள் குறைக்கணும்னா டைம் அதிகப்படுத்தணும். ஏன்னு பாருங்களேன், இப்போ நான் இந்த 2 டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன்னா நான் ஸ்பேஸை அதிகப்படுத்துகிறேன். ஆனால் அதுலேருந்து எனக்கு என்ன ப்ரோஸ் கிடைக்கிது, ஐ எம் ரெடியூசிங் மை டைம். எப்படி, நான் டெய்ல் ஸ்டோர் பண்ணி வச்சதுனால எனக்கு புது எலிமெண்ட்டை நான் பக்கத்தில் ஆட் பண்ணிவிட்டு அந்த புது எலிமெண்ட்டை நான் டெய்ல்னு மாற்றிடுவேன். கரெக்டுங்களா? ஆனால் நான் டெய்லுன்னு ஸ்டோர் பண்ணலைன்னா ஆப்வியஸ்லி எனக்கு ஸ்பேஸ் கம்மியாக தான் ஆகும், பட் எனக்கு டைம் அதிகமாகும். ஏன், நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து திரும்பி நான் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் டிபெண்ட் பேஸ்ட் ஆன் யுவர் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. அதனால நான் என்ன பண்றேன்னா ஐம் கோயிங் டு ரைட் இட் அஸ் போத் O of n and O of 1. சரிங்களா? இன்சர்ஷனுக்கு. இப்போ டிலீஷன் பார்ப்போமே. டிலீஷன் வந்து எப்படின்னா ஒரு ட்ரிக்கியான ஒரு விஷயம். இப்போ நான் இந்த நோட டிலீட் பண்ணணும். சரிங்களா? அதுக்கு நான் என்ன பண்ணணும், கொஞ்சம் யோசிங்க. I'll give you 2 seconds. 1 2. இந்த பாயிண்டர் இருக்குது பாத்தீங்களா, இந்த பாயிண்டர் should not point to 0x136 but rather should point to 142. அசிங்கமா தான் இருக்கும், மன்னிச்சுக்கோங்க. I'll strike it out and write it as 142. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த ஹோல் நோடையும் நான் வந்து delete பண்ணி இந்த நோட நான் இங்கேயோட கனெக்ட் பண்ணுவேன். கரெக்டுங்களா? ப்ரொவைடட் எனக்கு வெறும் ஒரு லிங்க் மட்டும் இருந்ததுன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி டபுளி லிங்க்டா இருந்ததுன்னா நான் இந்த நோடோட ப்ரீவியஸ் பாயிண்டரையும் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கணும். அகைன் ஐ டோன்ட் வாண்ட் டு கன்ஃபியூஸ் இட், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன் த கோர் கான்செப்ட் ஆஃப் லிங்க் லிஸ்ட். அப்போ 0x142 நான் இங்கே டிலீட் பண்ணிட்டேன்னா, அப்போ டிலீட் ஆனதுக்கப்புறம் என்னோட புது பாயிண்டர் இங்கே டெய்லோட கனெக்ட் ஆயிருச்சு. ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி
இந்த நோடு வந்து ஹெட்டுக்கு பக்கத்துல இருந்ததுன்னா இட்ஸ் பிரிட்டி இன்ஸ்டன்டேனியஸ். நான் நடுவில் இருக்கிற ஒரு நோடை மாற்றணும்னா என்ன பண்ணணும்? ஐ ஸ்டில் ஹாவ் டு ட்ராவல்ஸ் ஃப்ரம் த ஹெட். இல்லை, ஏன்னா நான் எல்லா நோடையும் ஸ்டோர் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஐ கேன் ஒன்லி ஸ்டோர் எதர் த ஹெட் ஆர் டெயில் ஆர் போத். இந்த மூணே மூணு ஆப்ஷன் தான் இருக்குது. நான் எல்லா நோடையும் என்னால் ஸ்டோர் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்போ நான் ஹெட்டில் இருந்து நான் ஒரு 10வது நோடுக்கு போய் அந்த 11வது நோடை நான் சிவியர் பண்ணணும். சிவியர்னா கட் பண்ணணும்னா நான் கண்டிப்பா ட்ராவர்ஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ அந்த ட்ராவர்சிங் எப்படியும் எனக்கு ஓ ஆஃப் என் ஆயிரும். ஆனா அந்த ட்ராவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு அந்த நோடு கிடைச்சிடும்ல. அந்த நோடு கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த டிலீஷன் இஸ் நாட் கோயிங் டு டேக் மச் ஆஃப் அ டைம். அப்ப நான் என்ன செய்யலாம்னா, நான் டிலீட் பண்றப்போ ட்ராவர்சிங் பண்ணும்போதே எனக்கு தேவைங்கிறப்ப நான் டிலீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது புரியுமா புரியாதான்னு தெரியல. நான் டிலீட் பண்ணணுங்கிறதுக்காக டிலீட் ட்ராவர்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா எனக்கு கண்டிப்பா ஓஎஃப் தான் ஆகும். ஆனா நான் முன்கூட்டியே ஏதோ ஒரு தேவைக்காக நான் அந்த 10வது நோடு எனக்கு தேவைங்கிறப்போ நான் ட்ராவர்ஸ் பண்ணியிருந்தேன்னு வைங்களேன், தென் இட்ஸ் பேசிக்கலி ஃப்ரீ. இப்போ இது இன்னுமே அனாலிட்டிக்கலா சொல்லணும்னா, நீங்க ஒரு மளிகை கடைக்கு போறீங்க. நீங்க ஒரு மளிகை கடைக்கு போய் 1 கிலோ உப்புமா வாங்கிட்டு, 1 கிலோ உப்புமா ரவை அது வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் நம்ம அம்மா சொல்றாங்கன்னு வைங்களேன். நீங்க போய் வாங்கிட்டு வருவீங்க. நீங்க திரும்பியும் வீட்டுக்கு வந்துட்டு பால் மறந்துட்டு போயிட்டீங்கன்னா திரும்பி பால் வாங்க போவீங்க. அப்ப 2 தடவை நீங்க போவீங்க, கரெக்டுங்களா? ஆனா இதுவே நீங்க அங்க போயிட்டு அம்மா ஃபோன் பண்ணி எனக்கு பால் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு அவங்க அங்கேயே ஃபோன் பண்ணாங்கன்னா நீங்க என்ன பண்றீங்க? அங்க இருக்கும் போதே அந்த பாலையும் சேர்த்து தானே வாங்கிட்டு வருவீங்க. ஸோ யூ ஆர் பேசிக்லி டூயிங் வாட்? யூ ஆர் பிகி பேக்கிங். இதுக்கு இங்கிலீஷ்ல தான் சொல்லுவாங்க. யூ ஆர் பிகி பேக்கிங் த டேட்டா தட் யூ நீட் ஆர் த இன்ஸ்ட்ரக்ஷன் தட் யூ நீட் டு ப்ராசஸ் வைல் யூ ஆர் டூயிங் த ஹெவி லிஃப்டிங். நீங்க அந்த நடந்து போறது தான் அந்த ஓ ஆஃப் என். ஆனா அங்க போய் அந்த பால் பாக்கெட் அவங்க ஆல்ரெடி போன்லயே சொல்லிட்டாங்கன்னா யூ டோன்ட் ஹாவ் டு கம் பேக் அண்ட் கோ பேக் அகைன். அந்த கடைக்கு நீங்க திரும்பி போகணும்னு அவசியம் இல்லை. அதைத்தான் இங்க சொல்ல வரேன். நீங்க ட்ராவர்ஸ் பண்ற விஷயத்த பண்ணும் போதே உங்களால டிலீட் பண்ண முடிஞ்சதுன்னா the deletion is free because it's nothing but severing the pointers before and after, provided நீங்க டபுள் லிங்க் லிஸ்டா இருந்தீங்கன்னா. இல்லைன்னா சிங்கிள் லிங்க் லிஸ்ட்னா நீங்க ஒரு பிஃபோர் பாயிண்டர்ஸ் மட்டும் தான் சிவியர் பண்ணுவீங்க. அப்படி இல்லை, நான் டிலீட் பண்ணியே ஆகணும், வேற இதுக்கு முன்னாடி நான் ட்ராவர்ஸே பண்ணலன்னா உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் இருக்காது. யூ ஹாவ் டு ட்ராவர்ஸ். சரிங்களா? இப்போ இதுதான் இங்க இருக்கிற ஒரு டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் லிங்க் லிஸ்ட். ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் நான் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஹேஷ் டேபிள்னு சொல்லிட்டு என்னை எங்கே வந்து கூட்டிட்டு வந்து பார்த்துருக்கியா அப்படின்னு அந்த டாக்டர்ல சொல்லுவாங்களே ஒரு காமெடி சீனு, அதுதான் உங்களுக்கு ஞாபகம் வரும்னு எனக்கு தெரியும். பட் இது எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்குதுங்க. இட்ஸ் பிகாஸ் ஹேஷ் டேபிள்ஸ் இஸ் பேசிக்லி பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ். நம்ம ப்ரொஃபஸர் ஹல்க் மாதிரி என் கேம்ல வருவாப்புல இல்லை ப்ரூஸ் பேனர், ப்ரூஸ் பேனரும் ஹல்க்கும் சேர்ந்து ப்ரொஃபஸர் ஹல்கா வருவாப்புல இல்லை, அதே லாஜிக் தான் இங்கே ஹேஷ் டேபிள்ஸ். ஏன்னு சொல்கிறேன், இப்போ ஹேஷ் டேபிள்ஸில் என்ன ஒரு சிம்பிள் லாஜிக் நடக்கும்னா, ரெண்டு விஷயம்தான். ஒன்று, அதே அரே தான் இங்கே இருக்கும். சரிங்களா? இப்போ இதே எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு வைங்க. இப்போ 0 1 2 3 4 ஓகேங்களா? இப்போ எனக்கு இங்கே 5 எலமெண்ட் இருக்குது. இப்படி 5 எலமெண்ட் தான் இங்கே இருக்கிற சைஸ் இருக்குது. எனக்கு நான் வந்து ஏதோ ஒரு நம்பர் இப்போ நான் ஸ்டோர் பண்ணி ஆகணும். இப்போ எப்படி சொல்றது, லெட்ஸ் சே இங்கே வந்து நேம்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். சரிங்களா? நேம்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணுறத 2 விஷயத்தால பண்ணலாம். ஃபர்ஸ்ட், அந்த நேம் எங்கே உட்காரணுங்கிற நமக்கு அந்த லொக்கேஷன் தேவை. கரெக்டா? அது எப்படி கண்டுபிடிக்கிறோங்கிறத சொல்கிறேன். ரெண்டாவது, அந்த லொக்கேஷனில் அவன் மட்டும்தான் இருக்கிறானாங்கிற ஒரு செக்கிங்கும் வேணும். அதுக்கு பேர் தான் கொலிஷனும் வாங்க சொல்கிறேன். இதெல்லாமே தெளிவாக சொல்கிறேன். சரிங்களா? இப்போ இது ரெண்டுமே நமக்கு இங்கே கொஸ்டின் மார்க்காக இருக்குது. எப்படி நம்ம ஒரு அரேவை ஹேஷ் டேபிளாக மாற்ற போகிறோம் அப்படின்னு. அந்த ஹேஷ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஹேஷுக்கான அர்த்தம் என்னன்னா, you're essentially converting the data that you need to store into a certain index or into a certain hash. அந்த கன்வர்ஷன் ப்ராசஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் ஹேஷ் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ இந்த ஹேஷ் ஃபங்க்ஷன் எப்படி வேலை செய்யும்னா, எப்படி நம்ம அந்த பர்டிகுலர் கீயை ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய லாஜிக்கை தான் ஹேஷ் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது எப்படி ஒர்க் ஆகும்னா, எய்தர் மாடுலஸ் மூலியமா யூஸ் பண்ணுவாங்க. மாடுலஸ்னா ஃபைண்டிங் த ரிமைண்டர் ஆஃப் இட். அந்த ஃபைண்டிங் த ரிமைண்டர் எப்படிங்கிறது நான் சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா தே வில் ஹாவ் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ். அந்த பர்டிகுலர் இடத்துல எல்லாரும் போய் உட்காராம இருக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ரெட் அவுட்டா
உங்களுக்கு அந்த இண்டெக்ஸை கண்டுபிடிக்கிற மாதிரி சில ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் கோ டூ டீப் இன்டு இட். பட் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். லெட் மீ ரீகேப். ஒரு டைனாமிக் அரே உங்ககிட்ட இருக்குதுங்க. அந்த டைனாமிக் அரேல உங்களுக்கு அந்த பர்டிகுலர் லொக்கேஷன் ஃபர்ஸ்ட் நீங்க ஃபைண்ட் பண்ணணும். அதே சமயத்தில் அதே லொக்கேஷன்லேயே எல்லாரையும் போய் உட்கார வைக்கவும் முடியாது. சரிங்களா? அதுக்கு பேர் தான் ஹேஷ் ஃபங்க்ஷன். இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன், எனக்கு இங்கே 5 எலமெண்ட் இருக்குது. நான் 5 எலமெண்ட்டுங்கிறத இங்கே லென்த்துன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? ஓகேங்களா? இப்போ என்னோட நேம் ஃபர்ஸ்ட் நான் சந்தீப்னு இங்கே ஸ்டோர் பண்ணுறேன். சந்தீப்புங்கிற என்னோட நேம் ஸ்டோர் பண்ணேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் சந்தீப் ஹேஸ் 7 கேரக்டர்ஸ். நான் என்ன பண்ணுறேன், இந்த லென்த் ஆஃப் திஸ் கேரக்டர் எடுத்துக்கிறேன். அதை நான் ரிமைண்டர் 5ஆல் அதை நான் பண்ணுறேன். ஏன்னா இதில் வந்து சாரி, இந்த பர்டிகுலர் அரேயில் 5 எலமெண்ட்ஸ் வைக்க முடியுங்கிற கெப்பாசிட்டி இருக்குது. என்னோட பர்டிகுலர் நேமில் 7 கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ வாட் ஐம் டூயிங் இஸ் ஐம் ஃபைண்டிங் த மாடுலஸ் ஆஃப் 7 with 5. இதை நம்ம 7 mod 5ன்னு எழுதலாம் மேத்தில். இட்ஸ் எசென்ஷியலி ஃபைண்டிங் த ரிமைண்டர் ஆஃப் இட். ஸோ 5 1s are 5, நமக்கு 2ன்னு வரும். அப்போ இங்கே இண்டெக்ஸ் என்ன ஆகுது, 2ன்னு வருது. சரிங்களா? இப்போ 0 1 2 இங்கே வந்து என்னோட வேல்யூவை நான் இங்கே வைக்கிறேன். அப்போ என்ன ஆகுதுன்னா, என்னோட செகண்ட் இண்டெக்ஸ் தான் இங்கே கீ. அந்த செகண்ட் இண்டெக்ஸோட வேல்யூ தான் என்னோட சந்தீப்புங்கிற கேரக்டர். உங்களுக்கு புரியுதுங்களா மக்களே? வி ஆர் எசென்ஷியலி அலோகேட்டிங் அரே அண்ட் தென் வி ஆர் மேக்கிங் ஷுர் டு பி ஏபிள் டு ஃபைண்ட் த பர்டிகுலர் வேல்யூ இன் இன்ஸ்டன்ட் டைம். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி இந்த கீ நமக்கு கிடைச்சிருச்சு. இதுதான் நம்மளோட வேல்யூ. ஸோ எனக்கு எப்போ இந்த டேட்டா வேணுமோ நான் இந்த கீயை கேட்டால் போதும், எனக்கு ஆல்ரெடி இந்த வேல்யூ கிடைச்சிடும். ஏன்னா அந்த ஹேஷ் ஃபங்க்ஷன் டிட் த ஹெவி ஒர்க் டு மேக் ஷுர் இட் ஃபைண்ட்ஸ் த கரெக்ட் ஸ்லாட். சரிங்களா? இப்போ நீங்கள் கேட்கலாம், இதே 7 கேரக்டர் இருக்கிற லென்த்து வந்ததுன்னா இதே இண்டெக்ஸ் நம்பர் 2 தான் வரும். அப்போ நான் என்ன செய்ய? ஏதாவது ஒரு 7 கேரக்டர் இருக்கிற நேம் எடுத்துப்போமே. இப்போ ORANGE ஆரஞ்ச், அது 6 கேரக்டர்ஸ். லெட்ஸ் சே திரும்பியும் நம்ம வந்து வேற ஏதோ ஒரு 7 கேரக்டர் நேம் எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். இருங்க, CHARANE இப்படி சும்மா இப்படி ஈன்னு போட்டுக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு 7 கேரக்டர்ஸ் கொண்டு வர முடியும். சாரிங்க, நான் அவ்வளோ க்ரியேட்டிவ்லாம் இல்லை. டக்குன்னு என்னால் 7 கேரக்டர்ஸ் யோசிக்க முடியல. ஸோ இந்த 7 கேரக்டர்ஸ் திரும்பி நான் இங்கே வைக்கணும்னா என்ன ஆகும்? ஆல்ரெடி இங்கே என்னோட பேர் இருக்குது. இந்த நேம் என்னால் இங்கே வைக்க முடியாது. கரெக்டா? அப்போ என்ன ஆகுது? வி ஆர் ஆக்சுவலி கொலைடிங் வித் த பர்டிகுலர் நேம் ஹியர். அதனால என்னால் இந்த நேம் இங்கே வைக்க முடியாது. கரெக்டா? அப்போ என்ன ஆகுது இங்கே? நம்ம எய்தர் நமக்கு 2 சாய்ஸ் தேவை. ஒன்று, பழைய இருக்கிற நேமை வேற எங்கேயாவது ஷிஃப்ட் பண்ணி ஆகணும். கரெக்டுங்களா? இல்லை இந்த 2 பேரையுமே ஒரே இடத்துல அகாமடேட் பண்ற மாதிரி ஒரு சொல்யூஷன் வேணும். சரிங்களா? அகாமடேட் போத். வெளியில வந்து மிஸ்டர் டாகேஷ் ரொம்ப சத்தம் போட்டுட்டு இருக்காரு. அது உங்களுக்கு குறுக்க இரிட்டேட் ஆச்சுன்னா மன்னிக்கவும். ஜன்னலை சாத்தியும் மிஸ்டர் டாகேஷ் ரொம்ப நாய்ஸ் கொடுக்குறாரு. நாங்க நாய் வளர்த்தலைங்க, வெளியில இருக்கிற மிஸ்டர் டாகேஷ். பட் யா, கமிங் பேக், இந்த ஷிஃப்டிங் வந்து எப்படி நடக்கும் அப்படிங்கிறத சொல்றேன். அதாவது இது ஏன் நான் இது 2 மெத்தட்ஸ்ன்னு சொன்னேன்னா, ஒன்று வந்து டைனாமிக் அட்ரஸிங்னு சொல்லுவாங்க, ரெண்டாவது வந்து செயினிங்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ என்ன நடக்குதுங்கிறத சொல்றேன். நான் திரும்பி அதை அழிச்சிட்டு, இதை எல்லாத்தையும் அழிச்சிட்டு உங்களுக்கு சொல்றேன். ஸோ இது என்ன நடக்கும்னா, இப்போ லெட்ஸ் சே இதுதான் நம்மளோட இண்டெக்ஸஸ் 0 1 2 3 4. சரிங்களா? இப்போ எனக்கு இந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ்ல இந்த பொலிஷன் நடக்குது. நான் வந்து என்னோட புது நேமான இந்த சரண் அப்படிங்கிற நேமை நான் போட்டுறேன். இந்த பழைய நேமை நான் என்ன பண்ணுவேன்னா ஹாப் பண்ணுவேன் அடுத்த இண்டெக்ஸ்க்கு. இப்போ நான் இங்க இருக்கிற இண்டெக்ஸை 3rd இண்டெக்ஸ்ல இது ஆள் யாராவது இருக்காங்களான்னு ஃபர்ஸ்ட் நான் செக் பண்ணுவேன். செக் பண்ணிட்டு அப்படி ஆள் இல்லைங்கிற பட்சத்தில் நான் இங்க ஹாப் பண்ணுவேன். அப்ப இங்க வந்து புது ஆள் வந்துருவான், இங்க அந்த ஆள் இருக்க மாட்டாப்ல, இங்க அந்த பழைய ஆள் இருப்பாப்ல. அப்ப நீங்க கேட்கலாம், இங்கேயும் இடம் இல்லைன்னா என்ன ஆகும்? திரும்பவும் ஹாப் ஆகும். இங்கேயும் இடம் இல்லைன்னா அப்பதான் நம்மளோட அரே பெருசாகும். அப்ப என்ன ஆகும்னா நமக்கு இங்க 8 எலிமெண்ட் வரும். உங்களுக்கு நான் டைனாமிக் அரேலயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் என்ன நடக்கும் அப்படின்னு. இட் வில் பேசிக்லி grow its capacity the twice amount of it. அதை எப்படிப்பா முன்னாடியே அது கண்டுபிடிக்கும் அப்படின்னா, நமக்கு இங்க எழுதி இருக்குது பாத்தீங்களா இந்த கேரக்டர்ஸ்,
இந்த கேரக்டர்ஸ் எழுத எழுத நம்ம அதனோட இன்ஃபர்மேஷனையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். நம்மளோட கெப்பாசிட்டி 5, இப்போதைக்கு நம்ம இந்த டேபிளில் எவ்வளோ ஃபில் ஆயிருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம நோட் பண்ணி வச்சுருப்போம். ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? நான் டைனாமிக் அரேலேயே சொல்லியிருப்பேன், we have 2 திங்ஸ்னு, ஒரு கெப்பாசிட்டி அதுக்கப்புறம் லென்த்து, இந்த ரெண்டையுமே நம்ம நோட் பண்ணுவோன்னு. அப்போ என்ன பண்ணுவோம்னா, இந்த லென்த்து எப்போ 70 to 80% ஆஃப் த கெப்பாசிட்டி ஃபில் ஆகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம இதை வந்து 2ஆ மல்டிப்ளை பண்ணுவோம். எது? இந்த கெப்பாசிட்டியை மல்டிப்ளை பண்ணுவோம். சரிங்களா? அந்த கேள்வி உங்களுக்கு தோணி இருந்ததுன்னா இந்த பதில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். பட் கமிங் பேக், இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. இப்போ இதே கொலிஷனை இன்னொரு மாதிரியும் நம்ம வந்து செய்யலாம். நான் உங்களுக்கு செகண்ட்லேயே சொல்லியிருப்பேன், we want to accommodate 2 things அப்படின்னு. ஸோ 2 திங்ஸையும் ஒரே இண்டெக்ஸில் வைக்கணும்னா என்ன செய்யலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆப்வியஸாக உங்களுக்கு தெரியாது, பட் இன்கேஸ் யாராவது தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம 2 ஸ்ட்ரக்சர் முன்னாடி நம்ம யூஸ் பண்ணதுலேருந்து தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுதான் ஹிண்ட். யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளுங்க. இந்த ஒரு இண்டெக்ஸை நம்ம லிங்க் லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிடுவோம். அப்போ என்ன ஆகும்னா, இதே இருங்க வரைஞ்சிடறேன், 0 1 2 3 4 இதே இண்டெக்ஸிங்கில் அதே சந்தீப் தான் இருப்பாப்ல. ஆனால் இந்த புது நேம் என்டர் ஆகுது பார்த்தீங்களா, அவங்க என்ன ஆயிடுவாங்கன்னா ஒரு நோடா இதை கிரியேட் பண்ணி ஐ வில் பி பாயிண்டிங் தட் நோட் ஆஸ் அ லிங்க் லிஸ்ட் ஃபார் த நியூ நோடு. அப்போ எனக்கு செகண்ட் இண்டெக்ஸ்ல ஒரு பாயிண்டர் இருக்கும், அந்த பாயிண்டர் தான் எனக்கு புது எழுத்தை எங்கன்னு காட்டும். புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இதுதான் வந்து செயினிங்கும் பாங்க. அப்போ நம்மளோட ஹேஷ் ஃபங்க்ஷன் எவ்வளோ முக்கியம்னு பாருங்களேன். நம்ம ஹேஷ் ஃபங்க்ஷன் ரொம்ப ரொம்ப புவராக இருக்குது, எல்லாமே ஒரே இண்டெக்ஸ்லேயே போய் நமக்கு வந்து அலோகேட் பண்ணுதுன்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இட் வில் எசென்ஷியலி பிகம் அ நார்மல் லிங்க் லிஸ்ட். அப்போ பர்ஃபார்மன்ஸ் பயங்கர மோசமாக இருக்கும்ல. ஏன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ எனக்கு இந்த எலமெண்ட் வந்து வேணும், ஆனால் இந்த எலமெண்ட் வந்து எனக்கு இங்கே 100th நோடில் இருக்குது. ஒரே இண்டெக்ஸ்லேயே நான் 100 நோடையும் அலோகேட் பண்ணிடுறேன். அப்போது இதுக்கு பருத்தி முட்டை குடோன்லேயே இருந்திருக்கலான்ற மாதிரி இதுக்கு வெறும் லிங்க் லிஸ்ட்டே இருந்திருக்கலாமே. எதுக்கு நான் ஹேஷ் டேபிள் யூஸ் பண்ணணும்? அப்போ ஹேஷ் ஃபங்க்ஷன் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹேஷ் ஃபங்க்ஷன் முக்கியம் பிகிலு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ஹேஷ் ஃபங்க்ஷன் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் சச் தட் த கொலிஷன் ரேட் ஷுட் பி லோயர் தென் 20%. 20% கீழே இருந்தால் தான் அது ஒரு குட் ஹேஷ் ஃபங்க்ஷன். அது மாதிரி நிறைய ப்ரொடக்ஷன் பேஸ்ட் ஹேஷ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நோட்ஸ் இங்கே கம்மியாக அலோகேட் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ஏன்னா அப்போ தான் அந்த முழு ஹேஷ் டேபிளையும் நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியும். முழு அரேவையும் நம்மளால் இங்கே நோட்ஸாக யூஸ் பண்ணி அவங்களோட லிங்க் லிஸ்ட்டாக இங்கே பாயிண்ட் பண்ண முடியும். அதே தாங்க இங்கேயும். நார்மல் பேஸ் கேஸில் நான் சொன்ன பார்த்தீங்களா டைனாமிக் அட்ரஸிங்னு, இப்போ எல்லாமே இங்கேயே கொலைட் ஆகிட்டு இருந்ததுன்னா நிறைய நோட்ஸ் வந்து ஆர் நிறைய வேல்யூஸ் வந்து நமக்கு ஸ்கிப் ஆகிட்டே இருக்கும், ஹாப் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? அப்படி ஹாப் ஆகாமல் இருக்காமல் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ரெட் அவுட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த டேட்டா ஹேஷ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணக்கூடிய அந்த டேட்டா வேலிடுன்னு அர்த்தம், நல்ல ஒரு ஹேஷ் ஃபங்க்ஷன் அர்த்தம். சரி, ஓரளவுக்கு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருப்பேன்னு நம்புகிறேன். இப்போ ஹேஷ் டேபிள் பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இன்னும் டீட்டெயிலாக போடணும்னா நான் ஒன்று செய்கிறேன். தேர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் டேட்டா பேஸ் இன்டர்னல்ஸ். அது ஒரு தனி ஒரு 3 month கோர்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 3 month கோர்ஸில் நம்ம ஹேஷ் டேபிளை பற்றியும் படிப்போம், பைனரி ட்ரீ பற்றியும் படிப்போம். ஆக்சுவலாக இந்த பி ட்ரீங்கிறது தான் நான் சின்டாக்ஸில் அடுத்த வீடியோவில் நான் பண்ண போகிறேன். ஸோ ஐம் நாட் கோன் எக்ஸ்பிளைன் திஸ் டீடைல்ட் அபவுட் வாட் பி ட்ரீஸ் ஆர். ஹேஷ் டேபிளை பற்றியும் பி ட்ரீஸை பற்றியும் ஸ்பெசிஃபிக்காக எவ்வளோக்கு எவ்வளோ டீட்டெயிலாக சொல்ல முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ டீட்டெயிலாக சொல்லி ஐல் மேக் ஷுர் வி இம்ப்ளிமெண்ட் அ ஹேஷ் டேபிள் அண்ட் அ பி ட்ரீ டுகெதர் ஃப்ரம் ஸ்க்ராச். அது நான் பண்ணுறேன், கண்டிப்பாக நான் பண்ணுறேன். பட் இட் வில் டேக் டைம். லைக் வாட் இந்த சீரீஸ் முடிக்கிறக்கே இட் வில் டேக் லைக் ஒரு 6 months. அதுக்கப்புறம் மேபி வி கேன் ட்ரை. சரிங்களா? பட் உங்களுக்கு ஒரு ஓவரால் ஐடியா இப்போ கிடச்சிருக்குன்னு நம்புறேன் ஹேஷ் டேபிளை பற்றி. இப்போ ஏன் நான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா, வில் கம் பேக் டு த டைம் கம்ப்ளெக்சிட்டி. டைம் கம்ப்ளெக்சிட்டி ஆஃப் ஹேஷ் டேபிளுக்கு வருவோம். சரிங்களா? நான் ஆல்ரெடி சொன்னேன், ஹேஷ் டேபிளோட ட்ரவர்சல் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்ட். பிகாஸ் நம்ம ஒரு இண்டெக்ஸை கண்டுபிடிக்கும் போது மட்டும்தான் ஆர் இன்சர்ட் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு அந்த ஹேஷ் டேபிளோட ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதோட இண்டெக்ஸை எடுப்போம். ஸோ அந்த கீ நமக்கு கிடச்சிருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் அந்த வேல்யூவை எடுக்க முடியும். கரெக்டுங்களா? அப்போது
கிட்டத்தட்ட அது அரே மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம அரேல என்ன சொன்னேன், எனக்கு 3 எலமெண்ட் ஒரு 4 எலமெண்ட் இருக்குதுன்னா எனக்கு 2வது எலமெண்ட் வேணும்னா எனக்கு பேஸ் அட்ரஸும் இந்த சைஸும் தெரிஞ்சிட்டாலே போதும், என்னால் ஈஸியாக அந்த அட்ரஸை கால்குலேட் பண்ண முடியும். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நமக்கு அந்த கீ தெரிஞ்சிருது. கீ தெரிஞ்சுட்டா ஆட்டோமேட்டிக்காக நம்மளால அதை ஆக்சஸ் பண்ணிட முடியும் தானே. ஸோ ட்ரவர்சல் இஸ் இன்ஸ்டன்ட்னு ஒத்துக்கிறீங்களா? அதே மாதிரி நம்ம ஒரு புது எலமெண்ட்டை ஆட் பண்ணுறப்போ ஆர் எலமெண்ட்டை டிலீட் பண்ணுறப்போ அதனோட பர்ஃபார்மன்ஸும் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டைப் ஆஃப் ஹேஷ் டேபிள் வி ஆர் யூஸிங். ஓவராலாக தோராயமாக நம்ம வந்து என்லாகன்னு யூஸ் பண்ணலாம். பட் நான் அதை சிம்பிளிஃபை பண்ணி எப்படி சொல்லுவேன்னா இட் இஸ் மோஸ்ட் ஈக்குவலி டு O of 1. ஏன்னா இப்போ O of 1ங்கிறது நமக்கு எலமெண்ட்ஸ் தெரிஞ்சிட்டாலே, அந்த இண்டெக்ஸை தெரிஞ்சிட்டாலே நம்ம செயினில் யூஸ் பண்ணுறோன்னா நம்ம சிவியர் பண்ணிடலாம் ஈஸியாக வித் அ பாயிண்டர் வென். அந்த பாயிண்டர் வந்து லென்த்தியாக இருந்ததுனா தான் இட்ஸ் கோயிங் டு டேக் அ பிட் ஆஃப் டைம். நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த பாயிண்டரில் ஒரு 100 நோடு நான் வந்து ஒதுக்கிட்டேன்னா தான் இங்கே பிரச்சனை. ஆனால் அந்த 100 நோடு ஒதுக்காமல் இருக்கிறதுக்கு நமக்கு 2 வழி இருக்குது. நான் அப்போவே சொன்னேன், ஒன்று நல்ல ஹேஷ் ஃபங்க்ஷன் வேணும். ஸோ நல்ல ஹேஷ் ஃபங்க்ஷன் வேணும். 2வது அந்த அரேவோட அலோகேஷன் சைஸ் பெருசாக இருந்ததுன்னா இது பிரச்சனையே இல்லை. ஏன்னா அந்த அரே அலோகேட் ஆனதுக்கப்புறம் அந்த எல்லா எலமெண்ட்டும் திரும்பியும் அந்த ஹேஷிங் ப்ராசஸ்க்குள்ளே போகும். ஞாபகப்படுத்தி பாருங்க ஏன்னு. நம்மளோட ஹேஷ் ஃபங்க்ஷன் நான் எதை யூஸ் பண்ணேன், அந்த அரேவோட லென்த்தை தான் நான் யூஸ் பண்ணேன். அப்போ அந்த அரேவோட லென்த் மாறுச்சுன்னா அந்த ஹேஷோட இண்டெக்ஸும் மாறும் தானே. அப்போ எல்லா எலமெண்ட்டும் ரீஹேஷ் ஆகும். ஆனால் அது அடிக்கடி நடக்காது. இட் வில் ஒன்லி ஹேப்பன் பிரிட்டி ரேர்லி. ஏன்னா 200 எலமெண்ட் இருக்குதுன்னா 200 எலமெண்ட்டை 400 எலமெண்ட்டாக மாறுறதுக்கு அட்லீஸ்ட் 180 எலமெண்ட்ஸ் ஷுட் பி ஃபில்டு. Hope that makes sense. So array allocation also matters இங்கே அந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு. ஸோ அதனால தான் நான் சொன்னேன் இட் வில் டேக் எய்தர் end log n ஆர் இட் வில் டேக் O of 1. சரிங்களா? ஸோ இது வந்து இன்சர்ஷன் டிலீஷன் ரெண்டுத்துக்குமே யூஸ் ஆகும். அப்போ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, யூ ஆர் பேசிக்லி கெட்டிங் த பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ். நீங்கள் அரே அண்ட் லிங்க் லிஸ்ட் யூஸ் பண்ணி ஒரு ஹேஷ் டேபிள் கிரியேட் பண்ணுறதுனால you are getting a pretty fast insertion, or sorry, you are getting a pretty fast traversal and you are getting a pretty fast insertion and deletion as well. ஒரு எஃபிஷியண்டான ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் தாங்க ஹேஷ் டேபிள். இப்போ இது ஏன் நான் இவ்வளோ டீட்டெயில்டாக இதை பற்றி சொன்னேன்னா, அகெயின் the need for hash table is always required when you have a list of data. ஒரு பர்டிகுலர் கீயை வச்சு ஒரு பர்டிகுலர் வேல்யூவை நீங்கள் அசைன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஹேஷ் டேபிளை எப்படினாலும் யூஸ் பண்ணுவீங்க. சரிங்களா? இது ரொம்ப 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 காமனான ஒரு விஷயம், எஸ்பெஷலி இன் டேட்டா பேசஸ். டேட்டா பேஸ் குவெரீஸில் நீங்கள் யாராச்சும் SQL டைப் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இண்டெக்ஸிங் பண்ணுவீங்கன்னு. கரெக்டுங்களா? இந்த இண்டெக்ஸிங் பூராமே இந்த ஹேஷ் டேபிள் வச்சு தாங்க நடக்குது. ஹேஷ் டேபிள் ஹேஷ் ஃபங்க்ஷன் வச்சு தான் நடக்குது. பீட்ரீஸ் தான் அதுக்கு பின்னாடி இருக்கிற ப்ரைமரி டேட்டா ஸ்ட்ரக்சர். பட் அதை ஃபைண்ட் பண்ணுறதுக்கும் அதனோட ப்ரிலிமினரி பேசிஸில் நீங்கள் குவெரீஸ் எழுதுறீங்கிறப்போ அந்த குவெரீஸுக்கு பின்னாடி நடக்கிற எல்லா கோடுமே ஹேஷ் டேபிள் வச்சு தாங்க நடக்குது. நான் தான் முன்னாடியே சொன்னேன், ஹேஷ் டேபிளும் பீட்ரீயும் தே ஆர் பேசிக்லி த ஹோலி கிரெயில் பிஹைண்ட் எவ்ரி சிங்கிள் டேட்டா பேஸ். இதுவே 2 இருக்குது, LSM ட்ரீன்னு இருக்குது. அகைன் இதெல்லாம் இருக்கிற சம்மந்தமே இல்லாமல் இங்கே சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஆகும் இதெல்லாம் நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா. பட் யா, இந்த 2 டேட்டா ஸ்ட்ரக்சரும் தான் டேட்டா பேஸஸில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஒரு டேட்டா பேஸை ஃப்ரம் ஸ்க்ராட்சாக எடுத்துப்போம். சரிங்களா? நான் இதுக்காக தாங்க ஃபுல்லாக இதை பற்றி சொல்ல வந்து நினச்சேன். ஸோ ஒரு சின்ன ரீகேப் பார்த்துப்போமா என்னென்னலாம் நடந்தது அப்படின்னு. நம்ம ஃபஸ்ட்டிலிருந்து அரேஸ்னா என்னன்னு பார்த்தோம். உப்ஸ், லெட் மீ delete this one. நம்ம ஃபர்ஸ்ட் அரேஸ்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் லிங்க் லிஸ்ட்னா என்னன்னு பார்த்தோம். இதனோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தோம். அது என்ன? அரேஸோட இன்சர்ஷன் would be O of 1. ஆனால் அரேஸ் உங்களால் நீங்கள் வந்து நடுவில் இன்சர்ட் பண்ணால் இட் இஸ் கோயிங் டு டேக் பிரிட்டி ஸ்லோ, பிகாஸ் எல்லா எலமெண்ட்ஸையும் ரைட் அண்ட் லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணும் டிபெண்டிங் ஆன் இஃப் யூஆர் இன்சர்ட்டிங் அன் எலமெண்ட் ஆர் டெலீட்டிங் அன் எலமெண்ட். அதே மாதிரி தான் லிங்க் லிஸ்ட்லையுமே உங்களால் எலமெண்ட்டை இன்சர்ட் அண்ட் டிலீட் ஓரளவுக்கு ஈஸியாக பண்ணிடலாம், ப்ரொவைடட் இஃப் யூ ஹவ் ஆல்ரெடி ட்ராவர்ஸ் டு தட் எலமெண்ட். ஆனால் அந்த ட்ராவர்சல் தான் இங்கே பிரச்சனையே. ஸோ ட்ராவர்சல் வில் பி O of n, ஆனால் டிலீஷன் வில் பி O of 1 டிபெண்டிங் இஃப் யூ ஹேவ் ஆல்ரெடி ட்ராவர்ஸ்ட். அது பேர் தான் நான் பிக்கி பேக்கிங் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ் கிடைக்கிறது தான் ஹேஷ் டேபிள் உள்ள வர்றாப்ல. ஸோ தே ஆர் பிரிட்டி ஃபாஸ்ட் அட் ட்ராவர்சிங் இன்ஃபர்மேஷன் ஆஸ் வெல் ஆஸ் deleting and inserting.
அதனால தான் ஹேஷ் டேபிள் நமக்கு தேவைப்படுதுங்க. ஒரு 10 மார்க் கொஷின் இல்லை, ஒரு 100 மார்க் கொஷின் மாதிரி நான் ஒரு பதில் சொல்லியிருக்கிறேன் ஏன் நமக்கு ஹேஷ் டேபிள் தேவைப்படும் அப்படின்னு. அகெயின் இதை வந்து சிங்கிள் டேக்கில் எடுக்கிறதுனால இட் வில் பி கிளம்சி. நான் எல்லா டீச்சிங் கிளாஸஸுமே பர்ஃபெக்டாக ஐ கேனாட் எடிட் இட். முடிஞ்ச அளவுக்கு ஐல் பி எடிட்டிங் ஆல் த அன்னெசரி ஸ்டப்ஸ். பட் கொஞ்சம் ராவாக இருந்தால் என்னால் இன்னும் மக்களோட கனெக்ட் பண்ண முடியுங்கிற நம்பிக்கைனால, ப்ளஸ் நான் சோம்பேறியாகவும் இருக்கிறதுனால ஐ எம் லீவிங் இட் ஆஸ் சச். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஆஸ் என்ன சொல்கிறது, ஆஸ் ஆல்வேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது ஆர் ஏதாவது உங்களுக்கு வந்து சொல்கிறது புரியல ஆர் பிடிக்கல, இந்த டீச்சிங் வே உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ப்ளீஸ் டூ லெட் மீ நோ இந்த கமெண்ட்ஸ். நான் முடிஞ்ச அளவுக்கு ஐல் பி ப்ரோஆக்டிவ் எனஃப் டு ஆன்சர் எவ்ரி ஒன் ஆஃப் யுவர் கொஷின்ஸ். ஓகேங்களா? இது தாங்க ரீகேப்பு. அடுத்த வீடியோவில் நான் என்ன பண்ணலான் இருக்கிறேன்னா ஹேஷ் டேபிள், B-tree, செட், அதுக்கப்புறம் வெக்டெக், இது எல்லாமே ஒரே வீடியோவாக நான் கம்பைன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஐம் நாட் கோயிங் டு எக்ஸ்பிளைன் எனி ஆஃப் த தியரி பிஹைண்ட் இட், இட்ஸ் ஜஸ்ட் கோயிங் டு பி சின்டாக்ஸ். ஸோ நான் ஒரு வீடியோவாக போட்டு உங்களை நான் டீஸ் பண்ணுறதுக்கு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஃபினிஷ் இட் ஆஃப் பை கவரிங் ஆல் த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இன்சைட் ரஸ்ட் வித் ஜஸ்ட் த சின்டாக்ஸ். புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ யா, இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றிகள் பல. டூடுல்ஸ்.